நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நம்ம அத வீடியோலாம் அவ்வளவா போட மாட்டோம். தெரியாம நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய ட்ரஸ்ட் மூலமா, நம்ம சேனல் மூலமாவே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கன்னியாகுமரி டூ கென்யா. கென்யாங்கும்போது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள கிடையாது. அதர் கண்ட்ரி அப்படின்ட்டு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா சம்திங்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப தண்ணி கூட கிடைக்காம, இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசியால வாடிட்டு இருக்கிற மாரி இருக்கும். பசிக்காக ஏங்கிட்டு இருந்த மாரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்க்கு ஒரு அவேர்னஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அப்படின்ட்டு வந்தனால அந்த யூடியூப் சேனல் இருந்தாலுமே விடல. இப்போ நம்ம ரன் இருக்கிற பண்ணிட்டு தான். ஃபீல்டில் அப்படி வீடியோ போட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ, அந்த மாதிரி ஒரு பெரிய டிராவல் பண்ண வீடியோ இப்போ வரைக்கும் கொடுக்கல. கண்டிப்பா கொடுப்போம் ஒரு நாள். கண்டிப்பா. ஃபேஷனும் பார்த்துட்டு, ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அது இப்ப அச்சீவ் பண்ணலனாலும், இன்னொரு நாள் கண்டிப்பா கண்டிப்பா அச்சீவ் ஒரு நாள். பண்ணுவீங்க. அந்த விழிப்புணர்வு குடுக்கணுங்கிற தாட்டே ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. இப்ப நீங்க இவ்வளோ அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த சின்ன வயசுலயே நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இளைஞர்கள தப்பா பேசுறவங்க மத்தியில, இல்லடா இப்படியும் நாங்க இருக்கிறோம். இல்ல நாங்க இப்படியும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கிறீங்க. நீங்க இவ்வளோ அச்சீவ்மென்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? நீங்க பண்ணியிருப்பீங்க, மத்தவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது வேற யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா வேற யாராவது? நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த ரைடு முடிச்சுட்டு வந்தப்புறம் நமக்குன்னு ஒரு பிராண்ட், நமக்குன்னு ஒரு பேர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சது அந்த பையன் ஒரு நல்ல பையன் தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டிராஃபிக் போலீஸ் இவங்க கூடலாம் வந்து சேர்ந்து வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி இருந்த எஸ்பி அவங்க கூடலாம் வந்து நிறைய அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குமரி ஜவான்ஸ் அப்படின்ட்டு குமரி நேச்சுரல் கிங் டியூன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் டே இந்த மாதிரிப்பட்ட டைம்லாம் வந்து அவங்க கூட சேர்ந்து இந்த மரம் நடுறது, ட்ரீ இந்த மாதிரி அவேர்னஸ் பைக் ரேலி போகிறது. ஸோ சே நோ டு ட்ரக்ஸ் எஸ் டு லைஃப் இந்த மாதிரிலாம் நிறைய இது இது பண்ணி யாருமே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக் இந்த மாதிரி தான் அடிக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸு ட்ரக் இந்த மாதிரி. ஸோ ஆனால் அவங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம 10 காணி அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ரேலி பண்ணியிருந்தோம். கேகே ஆமாங்க. ரைடர்ஸில் வந்து R15 ரைடர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீம் மூலமாக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரைடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ட்ரீ நடுறது இந்த மாதிரி ட்ரக் அவேர்னஸ் பண்ணி அந்த ரேலியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சேனல் இன்டர்வியூலாம் இருந்து அந்த டைமில் இது பிகைண்ட் ரூட்ஸ் நம்ம சென்னையில் பிகைண்ட் ரூட்ஸ் அந்த சேனலுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நீங்க பேசும்போதே தெரியுது, சும்மா இது விளையாட்டா பண்ணல அப்படின்னு. அதையும் தாண்டி வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவேர்னஸ் உருவாக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. அந்த அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். அதுல நன்மையும் நெறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நெறைய அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதை யாருக்காக நீங்க டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க? யாருக்காக டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியிலேயே வராத ஒரு பையன் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்ன இந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான். அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா இவங்க மூலமா இவங்க பண்ண அந்த சப்போர்ட்னால தான் இன்னைக்கு வந்து ஒரு 10 வேர்ல்ட் ரெக்கார்டு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவேன். கண்டிப்பா 10 அவார்ட்ஸ் இல்ல, நீங்க இன்னும் 100 அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா, கிஃப்ட் சேனல் வழியாவும் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா, இன்னும் பல அவார்ட்ஸ் வாங்கி நீங்க இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் சேனல் வழியா உங்கள வாழ்த்துக்கிறோம். கண்டிப்பா. இப்போ நான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சு பார்க்கல. ஸோ இந்த ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி தந்த டோமினிக் அந்த அண்ணா தான் வந்து இந்த இதை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த கிஃப்ட் சேனல்ல நம்மளோட அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டோரி இதில் வருது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இந்த ரெக்கார்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த கிஃப்ட் சேனல் மூலமா என்னை வந்து மறுபடியும் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. நான் வந்து இந்த கிஃப்ட் சேனலை வந்து முன்னாடியே வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம், நிறைய சாங், நிறைய இது இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்டுடியோ சப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே சேனல் மூலமா வந்து என்னோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க திறமைய வெளியே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முயற்சி பண்ணி நான் வந்து மோஸ்ட்லி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். இதே மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கிஃப்ட் சேனல் மூலமா கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டுடியோவா இருக்காது அப்படின்னு நினைச்சு தான் நான் இது பண்ணினேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய செட்டப்லாம் இருக்குது. ஆல்பம் சாங் பண்றாங்க, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்றாங்க, டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால டேலண்ட் உள்ள யாரா இருந்தாலும் இந்த சேனல்ல கண்டிப்பா உங்களோட முகம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம கிஃப்ட் சேனல்ல உங்களோட லைஃப் ஸ்டோரி உங்களோட டேலண்ட் கூட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதனைகளோ நல்லதோ, அது பண்ண 3 வருஷம் இல்ல, நம்மளோட 30 வருஷம் ஆனா என்ன, நம்மளோட 3 ஆயுள் இருந்தா கூட நம்ம வாழ்த்திட்டே இருக்கலாம். அதுல வாழ்த்துறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். உங்கள மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். தேங்க்ஸ்.